Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 6/8/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. என்ன அப்படின்னா, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா சாய்ஸ் லாக்கிங் டிலேடு, அதாவது சாய்ஸ் லாக்கிங் டிலே ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இன்னமும் சாய்ஸ் லாக்கிங்க்கான லிங்க் ஆக்டிவேட் ஆகலை, எங்களால் சாய்ஸ் லாக் பண்ண முடியல, என்ன காரணம்னு தெரியல, எங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா இல்லை எல்லாத்துக்கும் இப்படித்தானா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தராக. ஸோ எல்லாத்துக்கும் காமனாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல எம்சிசியினுடைய ஆல் இண்டியா கோட்டா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வரும். அதில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் சாய்ஸ் லாக்கிங்கிற இடத்துல இங்கே இதே மாதிரி நியூ அப்படின்னு பிளிங்க் ஆகணும். கரெக்டுங்களா? அந்த நியூங்கிற நோட்டிஃபிகேஷன் இன்னமும் ஆக்டிவேட் ஆகலை, லிங்க் நாட் ஆக்டிவேட்டட். அதை எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் உள்ளே போயிட்டு லாக் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அப்படி உங்களுக்கு அந்த லிங்க்கு ஓப்பன் ஆகாமல் நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டாலும் அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, ஆட்டோ லாக் ஆயிரும். சரி, இப்போ எதனால் இன்னமும் இந்த சாய்ஸ் லாக்கிங்க்கான லிங்க்கு ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6/8/2025 10 மணிக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10 மணிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2ஆம் தேதி 2/8/2025 உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்து அதில் என்ஆர்ஐ கேண்டிடேட்டும் என்ஆர்ஐயில் மிஸ் ஆன கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டையும் கொடுத்துட்டு, நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண மறந்திருந்தால் அல்லது வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கணும், என்ஆர்ஐக்கான ப்ரூஃபை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கணும்னு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் அப்லோட் பண்ண மாணவர்களுடைய பெயர் பட்டியல் அப்படிங்கிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ ஸ்பான்சருக்கான ஆப்ஷனும் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அப்போது என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு ப்ரியாரிட்டி 1, அவங்க இல்லாத பட்சத்தில் ப்ரியாரிட்டி 2 யார்? ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ். அந்த ஃபேமிலி ட்ரீயில் ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் என்ஆர்ஐ பிளட் ரிலேஷனில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ப்ரியாரிட்டி 2. செகண்ட் டிகிரியில் வர்றவங்களுக்கும் ப்ரியாரிட்டி 2ல் வரும். அதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இப்போ தான் வந்திருக்குது. ஸோ இந்த மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுக்கணும். அப்போது இவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லாக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி மிட் நைட்டில் வருதா இல்லை இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைம் 6/8/2025 10 மணி, அதுக்கு மேலே 11 மணி 12 மணிக்கு ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. நான் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்து லாக் பண்ண முடியுமோ லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுறேன். அப்படி ஒருவேளை ஓப்பன் ஆகலை, லாக் பண்ண முடியல அப்படின்னா ஏற்கனவே சாய்ஸ் ஃபில் பண்ணவங்க பயப்பட தேவையில்லை, ஆட்டோ லாக் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே 6/8/2025 9:35 உங்களுக்கு சிடபிள்யூடி கேண்டிடேட்னுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டும் விட்ருக்காங்க. இந்த மாணவர்கள், இந்த பட்டியலில் இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணிக்கலாம், இவங்கனால ஆல் இண்டியா கோட்டாவில் முதல்ல சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாமல் இருந்தது, இப்போது அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அந்த மாணவர்களை கருத்தில் கொண்டு அவர்களும் என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி முடித்த உடனே ஓகேங்களா, அதன் பிறகு தான் லாக் பண்ண முடியும். ஸோ சாய்ஸ் லாக்கிங்க்கான டிலே எதனால் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்படியாக சொல்லிவிட்டேன் என நினைக்கிறேன். ஓகேங்களா? சாய்ஸ் லாக்கிங் டிலேடு எதன் காரணம் அப்படிங்கிறது, 1 என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸினுடைய ரிவைஸ்டு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. போன லிஸ்ட்டில் மிஸ் ஆன நபர்கள்
இந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவங்க இப்போ தான் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் லாக்கிங் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ மிட்நைட் 12 o'clock இல்லை இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண பிறகு அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆன உடனே நான் லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்படி ஓப்பன் ஆகலை, சாய்ஸ் லாக் பண்ண முடியலைனாலும் ஒரி பண்ணாதீங்க, ஆட்டோ லாக் ஆகிக்கும். ஸோ கிளியரான ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைட்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாய், see you, have a nice day.